வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூலை 19ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 64ஆம் ஆண்டில் ரோம் நகரில் பரவிய பெரும் தீ 6 நாட்களில் நகரின் பெரும் பகுதியை அழித்தது. 1545ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் மேரி ரோஸ் என்ற போர்க்கப்பல் போர்ட்ஸ்மவுத் என்ற இடத்தில் மூழ்கியதில் 35 பேர் மட்டும் தப்பினர். இக்கப்பலின் எச்சங்கள் 1982ஆம் ஆண்டில் மீட்கப்பட்டன. 1553ஆம் ஆண்டில் 9 நாட்களே இங்கிலாந்தின் அரசியாக இருந்த ஜான் கிரே பதவி இழந்தார். முதலாம் மேரி அரசியாக முடிசூடினார். 1817ஆம் ஆண்டில் ருசிய அமெரிக்க கம்பெனிக்காக அவாய் ராஜ்யத்தை கைப்பற்ற கியார்க் சாஃபர் எடுத்த முயற்சி தோல்வியடைந்தது. 1845ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் மன்ஹாட்டன் நகரில் பரவிய தீயினால் 30 பேர் உயிர் இழந்தனர். 345 கட்டிடங்கள் அழிந்தன. 1900ஆம் ஆண்டில் பாரிஸில் முதலாவது சுரங்கத் தொடருந்து சேவை ஆரம்பமாயிற்று. 1912ஆம் ஆண்டில் அரிசோனா மாநிலத்தில் 190 கிலோகிராம் எடையுள்ள விண்கல் ஒன்று வீழ்ந்து கிட்டத்தட்ட 16,000 துகள்களாக சிதறுண்டு போனது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் இத்தாலிய போர்க்கப்பல் ஒன்று அரசு கடற்படையின் தாக்குதலில் மூழ்கியதில் 121 பேர் கொல்லப்பட்டனர். 1947ஆம் ஆண்டில் பர்மாவின் நிழல் அரசின் பிரதமரும் தேசியவாதியுமான ஆங் சான் மற்றும் அவரது 6 அமைச்சர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1952ஆம் ஆண்டில் பின்லாந்து ஹெல்சிங்கியில் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின. 1964ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் சாய்கோ நகரில் இடம்பெற்ற பேரணி ஒன்றில் தென் வியட்நாம் பிரதமர் நியூவன் கான் வடக்கு வியட்நாம் வரை போரை தொடர அறைகோவல் விடுத்தார். 1977ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது புவியிடங்காட்டி சமிக்கை GPS அமெரிக்காவில் அயோவாவில் பெறப்பட்டது. 1980ஆம் ஆண்டில் மாஸ்கோவில் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின. 1983ஆம் ஆண்டில் மனித தலையின் முதலாவது முப்பரிமாண வடிவம் வரியோட்ட வழி கணினியின் குறுக்குவெட்டு படம் வெளியிடப்பட்டது. 1985ஆம் ஆண்டில் இத்தாலியில் அணைக்கட்டு ஒன்று இடிந்ததில் 268 பேர் உயிர் இழந்தனர். 1989ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் அயோவாவில் வீழ்ந்ததில் 111 பேர் உயிர் இழந்தனர். 1996ஆம் ஆண்டில் ஓயாத அலைகள் 1 போர் முனைப்பில் முல்லைத்தீவில் இலங்கை கடற்படையின் ரணவிரு பீரங்கி படகு விடுதலை புலிகளால் மூழ்கடிக்கப்பட்டது. 7 கரும்புலிகளும் இறந்து போயினர். 1997ஆம் ஆண்டு வட அயர்லாந்தில் பிரித்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர 25 ஆண்டுகள் ஆயுதப் போரில் ஈடுபட்டு வந்த ஐரிய குடியரசு படை போர் நிறுத்தத்தை அறிவித்தது. மேலும் ஜூலை 19ஆம் நாளானது மியான்மர் நாட்டில் மாவீரர் தினமாகவும் நிகரகுவா நாட்டில் விடுதலை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.